everyone, this is Bhavani from Dinamam English Learn with Bhavani channel. நாம தொடர்ந்து சொற்களை எப்படி சுலபமாக பிரித்து கான்ஃபிடென்ட்டாக படிக்கலாம் எழுதலாங்கிறத ஃபோனிக்ஸ் ஒலிகள் மூலம் பல வீடியோக்கள் மூலம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது வேர்ட் ஸ்டார்டிங் வித் டயா, டயான்னு இருக்கும். லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் இருக்குது. அதில் டெய்லி நிறைய வேர்ட்ஸ் இருந்தாலும் நாம் டெய்லி கிராஸ் பண்ணுற லிமிட்டட் வேர்ட்ஸ் பிகினர்ஸ்க்காக இருக்குது. பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்போவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அடிக்கடி சொல்கிறதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ். வவல்ஸ்னால் என்னென்ன லெட்டர்ஸ்? ஏஇஐஓயு தான் வவல்ஸ். ஆல்ஃபபெட்ஸில் ஏஇஐஓயு வவல் லெட்டர்ஸ். மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட் லெட்டர்ஸ், ஆனால் டபிள்யூஒய் வராது. ஸோ இந்த வவல் பக்கத்தில் கான்சனன்ட் இருந்தால், இந்த ஏஇஐஓயு தவிர மற்ற லெட்டர்ஸ்லாம் இருந்தால் ஏவோட சவுண்டு ஆன்னு இருக்கும். ஆப்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயோட சவுண்டு ஏன்னு இருக்கும். முன்னாடி வவல் சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏவை. ஐயோட சவுண்டு ஈன்னு இருக்கும். ஐக்கு முன்னாடி இருக்கிற வவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கு ஈன்னு ஐ இருக்கும், ஆனால் முன்னாடி வவல் சவுண்டு தான் சொல்லணும் ஈன்னு. ஓ இருக்கும், ஆன்னு சொல்லணும். ஆரஞ்சு ஆ. பேஸ் சவுண்டு சொல்லணும். யூக்கு ஏன்னு சொல்லணும். அதே வவல்ஸ் தனியாக சொற்களில் சிலபல் பிரிக்கிற இடத்துல இருந்தால் ஏ தான், ஈ தான், ஐ தான், ஓ தான், யூ தான். வாங்க இப்போது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொற்களுக்குள்ளே போகலாம். நாம் பார்க்குறது வேர்ட் ஸ்டார்டிங் வித் டயா. ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தாலே டயக்ராம் அப்படின்னு நமக்கு ஒரு வேர்டு கிராஸ் பண்ணுறோம். அப்போ டயா நமக்கு தெரியும். டிஐஏ டயா. ஏன்னா சொல்லும்போதே டயக்ராம் சொல்லும்போதே 2 syllables தெரியுது. டயக்ராம். ஸோ டயா கிடச்சது கிர். ஜியோட சவுண்டு கிர். ஆம்னு இம்முன்னு எம்மில் முடியுது. அப்போது ஷார்ட் வவல் சவுண்ட். வவல் பக்கத்தில் கான்சனன்ட் இருந்தால் அது ஷார்ட் வவல்ஸ். ஸோ ஏ பக்கத்தில் எம், கிராம், டயக்ராம் அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வேர்டு நாம் க்ராஸ் பண்ணுறது டயப்பர். சொல்லும்போதே 2 syllables. டயப்பர். சிலபல்ஸ் பிரிக்கிறது நம்ம கரெக்டாக ஒரு சிலபலுக்கு ஒரு வவல் இருக்கும். ஸோ இதில் வந்து டயப்பரில் டயான்னு 2 லெட்டர்ஸ் இருக்குது, 2 வவல்ஸ் இருக்குது. ஆனாலும் 2 வவல்ஸ் டுகெதராக இருந்தால் அது ஒரு சிலபலாக தான் நாம் கணக்கு எடுத்துக்கணும். டயப்பர். டயக்ராம். ஆக்சுவலாக டயக்ராம்னு நம்ம எழுதுகிறோம் டயக்ராம்னு, ஆனால் டயக்ராம் அது சொல்லும்போது வேகமாக சொல்லும்போது டயக்ராம் சொல்லணும், டயாகிராம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி டயப்பர் சொல்லக்கூடாது, டயப்பர். ஸோ டயப்பர், பிஇஆர். இதுவும் ஷார்ட் வவல்ஸ். பி பக்கத்தில் ஆர் கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. அப்போ ஈயோட சவுண்டு ஏ. ஆனால் சொல்லும்போது டயப்பர்னு சொல்ல மாட்டோம், டயப்பர் அர்ன்னு வரும். டயப்பர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டயகனல். ஸோ ஷார்ட் சவுண்ட் சொல்லும் போதே நான் டயகனல்னு சொல்கிறேன். டயகனல் 3 syllables தெரிஞ்சிடுது. ஸோ ஷார்ட் சவுண்ட், ஷார்ட் வவல். ஓவோட சவுண்டு ஷார்ட் சவுண்ட். ஏக்கு பக்கத்தில் எல் கான்சனன்ட் இருக்குது. ஸோ அல் டயகனல். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டயக்ராஃப். சொல்லும்போது அப்படின்னு எழுதுகிறோம், ஆஃப். ஸோ அது ஷார்ட் வவல் சவுண்டு ஆன். ஆனால் நாம் சொல்லும்போது டயாகிராஃப் சொல்லக்கூடாது, டயக்ராஃப் அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டயா சொல்லும்போதே டயபெட்டிக்ஸ் 3 syllable இருக்குதுன்னு தெரியுது. பீன்னு சவுண்டு, பி தான் பி. டயபிட்டிக்ஸ். இக்குன்னு கான்சனன்ட் சவுண்டு இருக்குது. அப்போ நடுவில் ஐ, டீன்னு ஈ சவுண்டு வருது. அப்போ ஐயோட சவுண்டு தானே ஈ. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏவோட சவுண்டு என்ன, ஐயோட சவுண்டு ஈ. அப்போ டீன்னு ஈ சவுண்டு வந்தாலே ஈ எழுதக்கூடாது, ஐ தான் எழுதணும். டயபெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் டயக்னோஸ். சொல்லும்போதே 2 syllables, டயக்னோஸ். ஸோ டயக்னோஸ். இங்கே வந்து நல்லா கவனிக்கணும். ஓன்னு சொல்கிறோம். ஓன்னு டயக்னோஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எழுதும்போது நோ எஸ்ஸோடு நிறுத்தக்கூடாது, பக்கத்தில் ஈ எழுதணும். ஏன்னா ஓன்னு சவுண்டு வருது. இது ஷார்ட் வவல் இல்லை,
இது லாங் வவல் கான்சனன்ட் இ அந்த ரூல் ஃபாலோ ஆகுது. ஸோ ஏன்னு இருந்தால் ஏசுன்னு வரும். என்ன வவல் இருக்கோ அந்த சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டு வந்தாலே நீங்கள் ஈ எழுதிடணும். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து நோன்னு ஓன்னு சொல்கிறோம். ஓன்னு சொன்னால் நோஸ் எஸ்ஸோடு நிறுத்தக்கூடாது. ஓ வரதுனால ஈன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ். டயலாக் ப்ளூரல் வந்து டயலாக்ஸ். இப்போது டயா தெரியும், சொல்லும் போதே டயலாக் 2 syllables தெரியுது. டய லா ஓ ஓ ஆ. ஸோ டயலாக் ஜியோடு இருக்குது இல்லையா. ஆனால் நம்ம இக்கு சவுண்டு வரும்போது வேர்டு கடைசியில் இக்கு வந்ததுன்னா யூஇ ஆட் பண்ணணும். ப்ளூரல்னால எஸ் இருக்குது. டயலாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ். டயாலிசிஸ் சொல்லும்போதே சொல்லும்போதே உங்களுக்கு 3 syllables. டயாலிசிஸ் 3 syllables தெரியுது. ஆக்சுவலி டயாலிசிஸ் சொல்லணும். டயாலிசிஸ் அப்போ டயலி. இங்கே வந்து டயாலிசிஸில் ஒய் வரணும். ஐயோட சவுண்டு ஈ சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒய்க்கும் ஈ சவுண்டு இருக்குது. இந்த டயாலிசிஸ் பேராலிசிஸ் இதிலெல்லாம் வந்து ஒய் வரும். ஸோ லீ வரும்போது எல்ஒய் லீ லிஸ். டயாலிஸ் இஸ் ஐஎஸ்எஸ். ஸோ 9th ஒன் பார்த்தீங்கன்னா டயமண்டு சொல்லக்கூடாது. டயமண்ட் ஆக்சுவலி டயமண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிஐஏ டய ஓ சவுண்டு ஷார்ட் சவுண்டு. ஏன்னா ஷார்ட் வவல் பக்கத்தில் என் இருக்குது. டயமண்ட். நெக்ஸ்ட்டு 10th ஒன் டயரியா. டயர் டிஐஏஆர் டயர். ரியா ஆர்ஹெச்சோட சவுண்டு இரு சவுண்டு. ரைம்ஸில் கூட பாருங்கள் ஆர்ஹெச்ஒய்னு ஒரு ரைம்ஸ்னு அந்த ஆர்இ ரீன்னு லாஸ்ட்டு இதில் கூட நம்ம ஆர்ஹெச்இன்னு படித்தோம் இல்லையா. அது மாதிரி ஆர்ஹெச் டயரி இதே தான். டயரியா அப்படிங்கும்போது ஆர்ஹெச்இ தான் டயரியா. லாஸ்ட்டில் எப்போ ஏ வந்தாலும் ஆ சவுண்டு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மல்லிகா, ரேணுகா, மாளவிகா, ஜானவிகா ஆன்னு வரும்போது லாஸ்ட்டில் ஏ சவுண்டு. டயரி ஆர்ஹெச்இ ரியா டயரியா. அதே மாதிரி டயனா ஈஸியாக லாஸ்ட்டில் ஏ இருக்குது. டயனா. நெக்ஸ்ட் டயல் சொல்லும் போதே டயல் எழுதிடுவோங்க. டயரி ஒய்யோட சவுண்ட் லாஸ்ட்டில் ஒய் வரணும். டயரி. 14th ஒன் மீட்டர். ஸோ மீன்னு சொல்கிறேன். ஈயில் ஸ்டாப் ஆகுது லாங் வவல். பார்த்தீங்களா வவல் சிலபல் பிரிக்கிற இடத்துல ஈ இருந்ததுன்னா ஈ தான் ஏ தான் படித்தோம் இல்லையா. ஸோ மீட்டர் அப்படின்னு வருது. மீன் சொல்லும்போது அங்கே ஒரு சிலபல் கட்டு நான் போட்டிருக்கணும், போடலை. டயாமீட்டர் 3 syllable வேர்ட்ஸ். அது 3 syllable வேர்டு. அது டயாமீட்டர். ஸோ இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க.